சித்ரா உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணால? அவ வந்து உன்னை பார்த்தாளா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். சித்ராவை பார்த்து ஏதாவது பேசினியா? ஆமா பேசுனேன். அதுக்கு என்ன இப்போ? அப்ப இதெல்லாம் உன் பிளான் தான். ஏய், உண்மையை சொல்லு. சித்ராவை எங்க அனுப்பி வச்சிருக்க? சித்ரா கிட்ட நான் பேசினது உண்மைதான். ஆனா இப்ப அவ காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொன்னா. நான் தான் இப்போதைக்கு எதுவும் அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலான்னு சொன்னேன். அதனாலதான் என்கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி சித்ரா விஷயத்துல தலையிடுற? அவ சின்ன பொண்ணு. அவதான் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட பேசணும்னு தனியா வர சொன்னா நீ எதுக்கு போன? நானும் உன் கூட தானே இருந்தேன். ஆனா எனக்கே அல்வா கொடுத்துட்டு கேப்ல போயிருக்க. சித்ரா மட்டும் கிடைக்கலனா நீ என்ன ஆவன்னு மட்டும் பாரு. அப்படியே அவ மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. வீட்ல அத்தனை பேர் இருந்தோம் அவ என்கிட்ட வந்து பேசியிருக்கானா? அந்த வீட்ல இருக்கிற யாரும் அவளை புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். அதனாலதான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்கா. உனக்கு உண்மையிலேயே அவ மேல அக்கறை இருந்துச்சுன்னா சித்ராக்கு விருப்பமே இல்லாத இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணும்போது நீ அதை கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்ப பெருசா பேச வந்துட்டான். காலையில இருந்து ஒரு கிராக்கே மாட்டல. அண்ணா, திரும்ப அண்ணா பொண்ணு சித்ரா இங்க வந்தா. எதுக்குப்பா கேக்குற? இல்லண்ணா, அவ இங்க வந்து யாராவது பிக்கப் பண்ணி டிராப் பண்ணீங்களா? இல்லப்பா, அப்படி யாரும் வரலையே. அண்ணா, நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா. அண்ணா நீங்க? இல்லப்பா. பாருங்கண்ணா, கிருபானனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாராச்சும் இங்க பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். இல்ல தம்பி, பாக்கலன்றல. என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் தான் வேஸ்ட் ஆகுது. முதல்ல வா. கிருபாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் இவங்க அவளை தனியா கூட்டிட்டு போயிருப்பாங்களா? சித்ரா படிச்ச பொண்ணு. இப்படி வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து ஏறினா கண்டிப்பா வீட்டாளுங்க வந்து விசாரிக்கும் போது அவ போற இடம் நமக்கு தெரிஞ்சிரும்னு யோசிப்பால.